50 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான ராஜகோபுர தரிசனத்தோடு தான் நம்மளோட பயணம் தொடங்குதுங்க. மலை அடிவாரத்தில் அரசமரத்து விநாயகரையும் நாகர்களோடு இருக்கிற சித்தி விநாயகரையும் தரிசித்து நம்ம மேலே போகும்போது இடும்பன் சன்னதியும் நம்ம பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 150 படிக்கட்டுகள் ஏறி நம்ம மேலே போகும்போது 400 வருஷத்துக்கும் பழமையான திண்டல் அருள்மிகு குமார வேலாயுத சுவாமி கோயிலை தான் அடையிறங்க. 60 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த முருகன் கோவிலில் நம்ம உள்ளே போனோமே வலதுபுறத்தில் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கோயிலை அப்படியே ஒரு சுற்றி வந்து நம்ம மேற்கு புறமாக போகும்போது குகையில் தன்னாசியப்பரையும் நம்ம தரிசிக்கலாங்க. அருணகிரிநாதரோட திருப்புகளில் போற்றப்பட்ட 178 முருக திருத்தலங்களில் ஒன்றான இந்த கோவிலில் முன்பக்கத்தில் உற்சவரையும் மூலவரான குமார வேலாயுத சுவாமி அவங்களையும் மனதார தரிசிக்கலாங்க. வாய்ப்பு கிடைச்சா தினமும் மாலை 7 மணிக்கு நடைபெற தங்க ரத தரிசனத்தையும் கண்டிப்பாக பாருங்கள்.